இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஏறி திருத்தணிக்கு வந்தாச்சு. இப்போ திருத்தணிலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ரூட் தெரியாது, கேட்டு தான் போகணும். வாங்க போகலாம். எப்படி இருக்குங்க வெள்ளை சட்டை வேட்டி? நல்லா தான் இருக்குது, வாங்க போகலாம். பிடிச்சிருக்கு. முதல்ல டிக்கெட் எடுங்க, போய் அவர்கிட்ட காட்டணும். கார்த்திகேயா, என் தங்கச்சி பேர் கார்த்திகா. அதனால நாங்க முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி வாங்க, முதல்ல நடந்து போகணும், சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி போட்டோ எங்க அப்பா வளைச்சு எடுக்கிறாரு. எனக்கு வேட்டி சட்டை போட்டதுனால நான் சும்மா நிக்கிறேன், இதெல்லாம் நிக்க முடியாது, வேத்து ஊத்தும். பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்தாச்சு, இங்கிருந்து ரூட்டு கேட்டு போகணும். எல்லாரும் என்னதான் கேட்பாங்க. ஓகே வாங்க போலாம். வேட்டி படம் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குது. எனக்கு முதல்ல வீட்டுக்கு சீக்கிரமா போய் கொண்டு சேருங்க. ஸ்ப்ரைட் வாங்கி தர மாட்டாங்க, ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. அண்ணா பேசலாம் மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க? சரி வச்சு பேசணும். பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணி ஸ்டேஷன்ல இருந்து இறங்கிட்டோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பஸ் ஏறணும். பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா 4 பேர் இருந்தா 50 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா நம்ம நடந்து திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். வாங்க போகலாம். இது ஆன்ல தான் இருக்கா? செப்பலை விவரம் தெரியாம அங்கேயே விடாதீங்க. மதிய நேரத்துலலாம் செம்ம பொடி ஒட்டுது. கோவில் அங்கே இருக்கு, அதனால கொஞ்சம் நடந்து வந்து அது வரையும் போகலாம். அந்த ஸ்டெப்பில் வராமல் கோவில் பற்றியா இன்னும் எவ்வளோ தூரம் போகும். கும்பாசியம் பண்ணுவோம் அப்பளப்பா. குளம் தண்ணி இல்லை, பேரிச்சம்பளம் பொரி டீ வடைன்னு விற்கிது. மனுஷன் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வர்றவங்க கூட பன்னீர் சோடா குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கேட்குற வார்த்தையே குடிக்கணுமா? ஆனால் எதுவுமே வாங்கி தராமல் எங்களை பட்னி எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா சர்பத்து வேறு இருக்குதான். என் பொண்ணு கை காட்டுறது பாருங்க. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஃபஸ்ட்டு மேலே சாமியை பார்த்துட்டு வந்துட்டு தான் இங்கே வரணும். தெப்பக்குளத்தில் கீழே இறங்கி பார்த்தோம்னா டைம் ஆயிடுவாங்க. மேலே போகலாம். ஓப்பனிங் டைம் எப்போன்னு தெரியல வர. இல்லைடா அதே மயில் இருக்கு, நல்லா அழகா இருக்கு. கார்த்தி, நம்ம ஊர்ல நிறைய கிடக்கும்ல மயில். ஃபுல்லாக திருத்தணி கோவில் வாசல் அடிதான். ஆமாம், ஃபுல்லாக வரையும் போட்டு போகலாமாப்பா. இதுக்கு மட்டும்தான்ப்பா. இந்த மாதிரி மேலே வரையும் செப்பல் போட்டிருக்காங்க, தெரியுதா? போட்டு போகிறாங்க பாரு அர்ச்சனை திட்டு. தண்ணி இல்லை, ஒரு ஜூஸ் இல்லை. எப்படி எனர்ஜெட்டிக்காக பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். கருப்பு கயிறுல மாத்தி தருவீங்க. திருத்தணி கீழேருந்து ஒரு 65 இல்லைன்னா 100 படி மேலே ஏறி வந்திருப்போம். அப்புறம் கயிறு வாங்கணும், ஜூஸ் வாங்கலாம்னு பார்த்தா காசு இல்லைன்றாரு. வாங்கின மாதிரில போய் மேலே வாங்கிட்டு சாமி அருள் வாங்கிட்டு அப்புறம் கீழே வந்து வாங்கலான்னாரு. வாங்க மேலே போகலாம். ஐஸ்கிரீம் எவ்வளோ பாப்பா?
அதே திருத்தணிலேருந்து மேலே வந்துட்டோம். இன்னும் நம்ம எவ்வளோ படி மேலே ஏறணும்னு தெரியாது. ஏன்னா நம்ம நிறையாவது ஏறி இருக்க பழனி, ஆனால் எவ்வளோ படின்னு தெரியல. வாங்க நடந்து போனால் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க போல், கட்டுமானம் படி நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நம்ம நடந்து போயிட்டு தான் இருக்கணும். வாங்க போய் நடந்து போகலாம். ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் எப்படி ஃபுல்லாக மழையாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே குளிரும், இங்கே வேக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ராலிமலை ஏமா இதுக்கு வந்து பொறுமையா போ. முன்னாடி வாங்க ஊத்துறான்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணிலேருந்து மேலே வந்தோம்னு சொன்னோம். ஆனால் எத்தனை படின்னு சொல்லல. 365 படி திருத்தணிலேருந்து மேலே ஃபுல்லாக மலை ஏறதுக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் மேலே வந்திருக்கோம். இன்னும் சாமி பார்க்க போகணும். இன்னும் அது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ படி ஆகுன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இலவசமாக மோர் நீர் கொடுத்துருக்காங்க. நம்ம இது இலவசம்னு சொல்லக்கூடாது, கோயில் தரிசனம் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு குடிக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா நாங்கள் வெயில்ல வந்ததுக்கு ஜூஸ் கேட்டோம். நம்ம 10 ரூபா பன்னீர் சோடா கூட கடையில தூக்கி வச்சிருந்தோம்னா அது 25 ரூபாடா. ஐஸ்கிரீமு 25 ரூபாங்க. இவர் வாங்கி தர மாட்டேன்டார். 10 ரூபா ஜூஸ் வாங்க, கீழே இறங்கி எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்ட்டாரு. வந்ததுக்கு பார்த்தீங்களா முருகன் எங்களுக்கு ஃப்ரீயாவே மோர். அதாவது இவங்க பேச மாட்டாங்க மைக்க பிடிச்சி, நாங்க தான் எல்லாருக்கும் இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனா மைக் கடைசியா கீழே உடஞ்சா நாங்க தான் பொறுப்புன்றாங்க. போதும் குடிச்சிடு. குடிக்கிறியா? குடிக்கிறியா? நம்ம மேல இருந்து செருப்பு ஒரு இடத்துல கரெக்டுன்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த இடம். எப்ப இருந்தாலும் செருப்பு இங்க வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே வச்சோம்னா கால் பொடி ஓட்டும். என்ன பாத்தீங்கன்னா 365 ஹீட்டா வேற இருக்குது. தமிழ்நாடு சும்மாவே ஹீட்டா இருக்கும். வாங்க போலாம். ஏன்னா திருத்தணி படி பாத்தீங்கன்னா மொத்தமா 365 படி, அதாவது 365. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூடு தாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களால சூடு தாங்க முடியாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தாங்க முடியுமா? தாங்க முடியாது. தாங்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அலோடு. ஸோ இங்க வந்து வச்சுட்டு போயுங்க. வாங்க போலாம். இங்கேயே வந்துருச்சு. என்னன்னாக்கா அப்பா பாப்பா தர்பூசணி வாங்குச்சு, காசு எடுத்து கொடுத்தாரு அர்ச்சனை தட்டு. எப்பா நானும் வாங்க போறப்பான்னாரு. மென்ஷன்லாம் பண்ணல. ஏய் அப்பாட்ட காசு இல்லப்பா. அப்ப நான் வாங்கல, நீயே அர்ச்சனை தட்டை வாங்கிக்க அப்படின்றாரு. முருகபக்தர் எப்படி கோவப்படலாமா? ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்களா, ஆனா பேசுற மட்டும் பேசுவாங்க. அது கொண்டு எங்க இருந்து வாய் வருமா? என்னத்த இல்ல போய் உட்கார வைக்கணுமா? அண்ணனே இதாமா தண்டனை. பாத்தீங்கன்னா மேல இருந்து ரொம்ப தூரம் மேல வந்திருக்கோம். ஆனா எவ்வளவு தூரம் தெரியாது. பாத்தீங்கன்னா இங்கதான் தீபம் ஏத்துறாங்க. எங்க அம்மா தீபம் வாங்க போறாங்க. ஆனா வாங்கலாம் இல்லைன்னு தெரியல. என்ன வாங்க போற? என்ன வாங்க? 40 ரூபா கொடுங்கடா. நாங்க காசு இருக்குது, புருஷன் தானே காசு இருக்குது. பைசா எடுங்க. 50 ரூபா பாப்பாக்கு. நீ போ. சுத்தி போடுறாங்க. எல்லாம் சுத்தி போடுறாங்க பாருங்க. கந்து சின்னிங்கம்மா உப்பு மிளகு உள்ள இது. ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா 20 ரூபாய். பாப்பா 20 ரூபா கொடுப்பாப்பா. நீ 10 ரூபா 10 ரூபா. அது 10 ரூபா. பொண்ணு டென்ஷன் ஆகுறாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து காசு வாங்கிட்டாங்க. சரி ஆர்டர்
இந்தப்பா. எல்லாமே